ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மான்வாவோட 167 168 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பிளேசிங் சாண்ட் அப்படிங்கிற மான்ஸ்டரை கொண்டு அதோட கோரை எடுத்திருப்பான். அப்புறம் அந்த கோசன் ஃப்ளவர் நம்ம ஹீரோட்ட தான் அந்த மான்ஸ்டரோட கோரை புடுங்கிறதுக்கு பார்த்திருப்பான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, மொத்த பேத்தையும் போட்டு தள்ளியிருப்பான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் குயிஃபங் நீ ஏன் அந்த ஸ்கை ஹவுல் பிளேஸ ஒரு ஆட்டி பார்க்க கூடாது அப்படின்னு இருப்பான். நம்ம ஹீரோவும் கூடி சீக்கிரமே அது நடக்கும், நீங்க பாப்பீங்க அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஃபெங்ஜிங்கும் குயிஃபங் நீங்க ஏன் டியான்சோ பிளேஸ்ல சேரக்கூடாது, அங்க நிறையவே ரேரான ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்களால சீக்கிரமாவே பிரேக் த்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டியான்சோ பிளேஸ்ல சேர சொல்றீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் டியான்சோ பிளேஸோட 2 பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது ரெஃபர் பண்ணா சேர்த்திக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா இவனுங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு இவனுங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால இதை நான் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்தவனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து நம்ம குயின் ஃபேமிலியோட சேர்ந்து பாய்ஸிங் சிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. அப்ப நம்ம லியூ ஷூஷங் நம்ம ஹீரோட்ட வந்து மாஸ்டர் நீங்க என்ன வாய்டு ஸ்டேஜோட அட்வான்ஸுக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா அப்புறம் என்னோட ட்ரிப்பும் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப 2 பேர் முட்டி போட்டு மவுண்டன் கோஸ்ட் ட்ரைப் உங்களை அன்போடன் வரவேற்கிறது மாஸ்டர் அப்படிங்கிறான். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கான்ல இவன் தான் இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபோட சீஃப், இவனோட பேரு லூ ஊன்ஷி. அப்புறம் பக்கத்துல இருக்கவன் இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபோட காம்பேக்ட் டீம் கமாண்டர், இவனோட பேரு லூ ஹி. அப்ப அந்த சீஃபும் மாஸ்டர் நாங்க மவுண்டன் கோஸ்ட் ட்ரைப் சார்பா உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கறோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் சீஃப் நான் இல்லாதப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த சீஃபும் மாஸ்டர் நாங்க இந்த பாய்சாங் சிட்டியை ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோட்டி அந்த சிட்டு ஃபேமிலி நமக்கு அதிகமான டாக்ஸை டிமாண்ட் பண்ணியிருக்கானுங்க, அந்த டாக்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணா மட்டும்தான் இந்த பாய்சாங் சிட்டிக்கு சப்ளை வரும், அப்படி நம்ம டாக்ஸை கட்ட மறுத்தோம் அப்படின்னா நமக்கு இனிமே அவங்க சப்ளைவே கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்த மக்கள் இந்த குயிஃபங்கோட மக்கள்னே அவனுங்களுக்கு தெரியாதா, அவனுங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி சப்ளைவை கட் பண்ணுவானுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம சூஷங்கும் மாஸ்டர் நீங்க இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை ஃபுல்லா அழிச்சிட்டீங்கன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும், இதுல இருக்க மக்கள் உங்களுக்கு கீழே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனது தெரியாதா, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, இதை இனிமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சீஃபும் மாஸ்டர் குயிஃபங் உங்களோட கருணைக்கு ரொம்பவே நன்றி, நீங்க அந்த சிட்டு ஃபேமிலியை பனிஷ் பண்ணி எங்களுக்கான ஜஸ்டிஸை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சீஃப் உங்களோட கோபம் எனக்கு புரியுது, ஆனா நம்ம அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அவனுங்கெல்லாம் எனது வெயிட் பண்ணுமா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் டெரரா இப்ப போனா அந்த சிட்டு ஃபேமிலியை நம்மளால தோக்கடிக்க மட்டும்தான் முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனுங்க என்னதான் பண்றானுங்கன்னு பார்க்கலாமே, நாம யாருன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனுங்களை அழிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் சிட்டு ஃபேமிலியில காட்டுறாங்க இந்த டீயை ஊத்திட்டு இருக்கான்ல இவன் தான் இந்த சிட்டு ஃபேமிலியோட டாக்ஸ் ஆபீசர். அப்புறம் இங்க வெறப்பா உட்காந்துட்டு இருக்கிறவன் சிட்டு ஃபேமிலியோட எல்டர். அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும் எல்டர் நாம எல்லாமே லா படி தான் பண்றோம் அப்படின்னு அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்த முட்டாளுங்க நம்பிட்டு இருக்கானுங்க, ஆனா நம்ம பெரிய ப்ராஃபிட் பார்க்க போறோன்னு யாருக்குமே தெரியாது, இந்தாங்க இந்த டீயை குடிங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டரும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்ளை எல்லாம் ரெடி ஆயிருச்சா, இதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும் எல்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே பர்சனலா எஸ்கார்ட் பண்ணி அந்த சப்ளைஸை கொண்டு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டரும் நீங்க மட்டும் இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சீங்கன்னா உங்க 2 பேத்தோட ரேங்கையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் யாருன்னு காட்டல, அந்த டாக்ஸ் ஆபீசரும் தேங்க்யூ எல்டர் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம குயின் ஃபேமிலியில காட்டுறாங்க நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துருக்கான். அப்ப நம்ம சியோஷங் வந்து மாஸ்டர் அந்த சிட்டு ஃபேமிலி கடந்த 5-6 மாசமாவே ரொம்ப அதிகமான டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க, இப்ப அவங்க கிட்ட வெல்த் அப்புறம் ரிசோர்சஸ் இது முன்ன இருந்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான், அந்த சிட்டு ஃபேமிலி கிட்ட நல்ல அல்கமிஸ்ட் கிடையாது, அதனால அந்த ஹெர்பை அவங்களால பில்ஸா மாத்த முடியாது, அது நடக்காத வரைக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோசங்கம் ஷாக் ஆயிட்டு என்னது அதுவா, என்னது மாஸ்டர் நடக்க போகுது அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா நமக்கு எதுவும் நடக்காது, ஆனா நம்மள எதிர்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு அந்த யூ ஃபேமிலி கம்முன்னு இருந்தா இவனுங்க ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிருவாங்க அப்படின்ட்டு இப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோசங்கம் மாஸ்டர் நாம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும் ஒன்னும் பெருசாலாம் பண்ண போறதில்ல,
ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு இன்னொரு மீனை போடணும் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த சிட்டு ஃபேமிலியில இருக்கவனுங்களாம் அந்த சப்ளை எல்லாம் எடுத்துட்டு வரானுங்க. அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும் டே கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வாங்கடா, இதுல இருக்க மெட்டீரியல் எல்லாமே நம்ம டியான்சோ பிளேஸ் கொடுக்கணும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கடா அப்படிங்கிறான். இந்த இடம் தான் அந்த டியான்சோ பிளேஸும் சிட்டு ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிற ஒரு சீக்ரெட் பிளேஸ். அப்புறம் இவன் வந்து டியான்சோ பிளேஸ்ல மிலிட்டரி சப்ளைஸ் எல்லாம் வாங்குற ஒரு ஆபீசர். இவனோட பேரு சாங் யுன். இவன் வாய்டு ஸ்டேஜோட 6th லெவல்ல இருக்கான். அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும் மாஸ்டர் சாங் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங் யானும் டென்ஷன் ஆயிட்டு டே முட்டாள், உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும் மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி யாரும் எங்களை ஃபாலோ பண்ணலையே அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நிறையவே ஜாம்பி டீமன் வந்து அட்டாக் பண்ணுது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் டே ஜாம்பி டீமன் வந்துருச்சு, சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. அப்போ ஒரு சோல்ஜரும் அந்த ஜாம்பி டீமன் கிட்ட மாட்டிட்டு இதுங்கெல்லாம் எப்பறம் இங்க வந்துச்சு, என்னை யாராவது வந்து காப்பாத்துங்கடா, என்னை தயவு செஞ்சு சாப்பிடாத அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த எல்ஃப் கோஸ்ட் கூட நின்று பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த கோஸ்ட் எல்ஃபும் நம்ம ஹீரோவை பார்த்து டே எதுக்குடா திடீர்னு வந்த, இந்த ஜாம்பி டீமனை கண்ட்ரோல் பண்ணி இவனுங்களை அட்டாக் பண்ண சொன்னா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உன்னோட ஜாம்பி டீமன் உன்னோட பேச்சை கேட்டு அட்டாக் பண்ணதானு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த சாங்கியானும் வந்து டே இது வெறும் சாதாரண ஜாம்பி டீமன் தான், இதை பார்த்து ஏன்டா பயப்படுற, என்னோட சோல்ஜர் இதை பார்த்துப்பாங்க அப்படின்னு அவனுங்களோட சோல்ஜர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுறான். இப்ப போறவனுங்க எல்லாம் வாய்டு ஸ்டேஜோட 3rd லெவல்ல இருக்கானுங்க. அப்ப அந்த ஜாம்பி டீமன் திடீர்னு முட்டி போட்டு உட்காருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கு நடுவுல மாசா நடந்து வந்துகிட்டு என்னோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு பர்ஃபெக்டான ஆப்பனன்ட்ரா அப்படின்னு அவனும் கூட சண்டை போறதுக்கு வந்துட்டான். அப்ப அவனுங்க எல்லாம் வெறி ஆயிட்டு டே பொடிப்பையா, என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி இப்படி பேசுவ, இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவனோட லியோசாங் ஸ்வாட் எடுத்து ஒரே ஸ்லாஷ் தான், அங்க வந்த மொத்த பேத்தோட கதையும் முடிஞ்சு. அப்ப அந்த ஜாங்கியானோ ஒரு ஜம்ப போட்டு டேய் இந்த மாதிரி ஒரு இடத்துல உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்ன கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் கிரேட் குயின் ஃபேமிலியோட ஒரு வாரிசு அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானோ இதுல என்னடா பெரிய டிஃபரன்ஸ், எப்படியா இருந்தாலும் நீ சாவதான போற அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் கூட பண்ணல, அவனோட ஸ்வாடை எடுத்து சும்மா டிஃபெண்ட் மட்டும் தான் பண்றான். பார்த்தா அந்த சாங்கியானோட ஸ்வாடு சல்லி சல்லியா போயிருச்சு. அந்த சாங்கியான்லாம் இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு வாய பொளக்குறான். நம்ம ஹீரோவும் டியான்சோ பிளேஸ்ல இருக்க எல்லா வெப்பன்ஸும் கிளாஸால தான் மேட் பண்ணுவானுங்க, அதனால நாம அந்த ஸ்வாடோட மிடில் பாயிண்ட் எங்கன்னு கண்டுபிடிச்சு லைட்டா பிரஷர் கொடுத்தா போதும், அது மொத்தமா உடஞ்சிரும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானும் டென்ஷன் ஆயிட்டு டே அந்த ஸ்வாடை எனக்கு யார் கொடுத்தாங்க தெரியுமா, இல்ல இந்த ஸ்வாடை எதால மேட் பண்ணாங்கன்னா உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு தெரிஞ்சிருக்கணும், இதுதான் டீமன் லியோசாங் ஸ்வாடு, இந்த ஸ்வாடுக்கு முன்னாடி உன்னோட டியான்சோ பிளேஸோட ஸ்வாடுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானோ ஷாக் ஆயிட்டு என்னது லெஜெண்டரி டீமன் லியோசாங் ஸ்வாடா, இந்த மாதிரி ஒரு ஸ்வாடை வச்சிருக்கிறவன நான் இப்படி குறைச்சு மதிப்பிட்டேன், அதனால இப்ப நான் அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிஞ்சா இதை தடுத்து பாடுற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த ஸ்வாட் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு இது என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த வெப்பன் பரவாயில்லாம், நீ முன்ன வச்சிருந்ததை விட இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானோ டே முட்டாள், இதோட உண்மையான ஒர்த் என்னன்னு உனக்கு தெரியாது, இந்த ஸ்வாடோட கையில நீ சாவறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அதுல இருந்து ஏதோ ஒரு லைட் எனர்ஜி மாதிரி ரிலீஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது லைட் எனர்ஜியா, இதை நான் தடுத்தாகணுமே, எனக்கு ஷீல்டா வேணுமே அப்படின்னு அந்த ஜாம்பி டீமனை நம்ம ஹீரோவோட ஷீல்டா யூஸ் பண்றான். பார்த்தா அந்த ஜாம்பி டீமன் அப்படியே உடஞ்சு விழுவுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது இந்த லைட் எனர்ஜியால ஒருத்தங்களை கல்லா மாத்த முடியுமா, இது என்ன மாதிரியான ஸ்வாட்ரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். கைஸ் அப்படியே பாக்குற எல்லாரும் கொஞ்சம் லைக் போட்டு பாத்தீங்களா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரே 1.5K தான் வந்திருக்கு, ஒரு 2Kவாவது கொண்டாங்க கைஸ். அப்புறம் கீழே லைக் பட்டனு ஷேர் பட்டனு இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை ஹைப் பண்ணீங்க அப்படின்னா அது ஒருவேளை லீடர் போர்டுக்குள்ள போனுச்சு அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். அதனால நானுமே நெக்ஸ்ட் வீடியோவை சீக்கிரமா அப்லோட் பண்ணுவேன். சரி இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.